بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாம் என்ற அந்த உயர்ந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் திகழ்ந்திருந்தாலும், உலகத்திலேயே உயர்ந்த கொள்கையான ஓரிரை கொள்கையை நாம் ஏற்றிருந்தாலும், உலக தலைவர்களிலேயே முதன்மையானவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் திகழக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய இறுதி தூதுவராக அமைந்திருந்தாலும், முஸ்லிம்களிடத்தில் ஓர் குறை, ஒரு மன போராட்டங்கள், இவ்வளவு சிறப்பான ஒரு கொள்கையையும் கோட்பாடுகளையும் கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்தில் எதற்காக ஏராளமான பிரிவினர்கள் இருக்கிறார்கள், ஏராளமான கொள்கைகள் ஏன் இருக்கின்றன என்ற ஒரு கேள்வியை சாதாரண மக்களில் இருந்து அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உட்பட கேட்பதையும், ஒரு சிலர்கள் இதை போன்ற பிரிவுகள் இருக்கக்கூடாது, ஒரே ஜமாத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்று சொல்பவர்களும், நாம் பல பிரிவினர்களாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுள்ள பிரச்சனைகளை நாம் பேசக்கூடாது என்று சொல்பவர்களையும் இன்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் பார்த்துக் கொண்டு வருகிறார்கள். ஒரு ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒரு நிம்மதியாக நம்மளால் தொழ முடியவில்லை. அங்கேயும் ஒரே பிரச்சனை, 20 ரக்காயத் தொழுவதா, 8 ரக்காயத் தொழுவதா, என்ன ஜமாத்துடன் தொழுவதா, தனியாக தொழுவதா என்று அதிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்வது மட்டுமில்லாமல் சில பள்ளிகளில் அடிதடி பிரச்சனைகள் கூட வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இதே போன்ற ஒரு மீட்டிங், இதே போன்ற ஒரு பொதுக்கூட்டங்களை நாம் போடுகின்ற பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களையும், அதற்காக பிரச்சனைகளை ஏற்படுத்துபவர்களையும், சில நேரங்கள் கைகலப்புகள் வரையிலையும் போவதையும் இன்றும் நாம் என்ன செய்கிறோம், ஆங்காங்கே பார்த்து வருகிறோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஸ்லிம்களிடத்திலே ஒரு பெரிய மாநிலம் அளவில் ஒரு 7-8 பிரிவுகள் இல்லாமல் ஒரு ஊருக்குள்ளே 5, 6, 10 என்று நிறைய பிரிவினர்கள் இப்படி ஏன் வந்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த மாதிரி பிரிவினர்களோடு இணைந்து அனைவர்களும் ஒரே ஒரு அமைப்பின் கீழ் இருந்தால் என்ன என்ற சாதாரண மக்களுடைய எண்ணம் திருமறை குர்ஆனுடைய ஒளியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அந்த வழிமுறையில் சரியானதா என்பதையும், இன்றும் சிலர்கள் இருக்கிறார்களே, பிரச்சனைக்குரியதை பேச வேண்டாம், ஒற்றுமையாக நாம் இருந்து கொள்வோம், பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே, இவர்கள் தங்களுடைய கொள்கையில், தங்களுடைய பிரச்சாரத்தில், தங்களுடைய போதனைகளில் சரியாக இருக்கிறார்களா என்பதையும் கொஞ்சம் இப்போது நாம் சற்று சீர்தூக்கி பார்க்கலாம். இப்போ பரவலாக சொல்லுகிறார்கள், பிரச்சனையெல்லாம் வேணாம், எல்லாரும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும், ஒரு இதுல இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்களுடைய கொள்கையில் சரியாத்தான் இருக்கிறார்களா, அல்லது இந்த ஓரிரை கொள்கையை ஒழிப்பதற்காக குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பேச வேண்டும், செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும், முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என்ற இந்த கொள்கை மக்களிடத்தில் போகாமல் இருப்பதற்கு ஒரு அணையாக இந்த பிரச்சாரத்தை வைக்கிறார்களா என்பதற்கு நீங்கள் சில கேள்விகளை கேட்டீர்களானால் அவர்களிடத்திலே நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ளலாம். உங்களை சொல்றாங்கல்ல, பிரச்சனை வேணாம், எல்லாரும் ஒன்னா இருக்க வேண்டும் அப்படின்னு யார் சொல்லுகிறார்களோ அவர்களை கூப்பிட்டு நீங்க எந்த அமைப்பில் இருக்கிறீர்கள்னு கேளுங்க. ஏதாவது ஒரு அமைப்பு சொல்லுவார். நீங்க எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறீர்கள். ஆமாம், அப்ப உங்க ஜமாத்தை முதல்ல கலைச்சிட்டு இந்த ஊர்ல இருக்க ஏதாவது ஒரு ஜமாத்துல முதல்ல போய் நீங்க சேருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அதெல்லாம் முடியாதுன்றவர். ஒற்றுமையா இருக்கணும்னு பேசுவார், பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லுவார்.
சரி, நீங்க தானே இதை முதலாவதாக எடுத்து வைக்கிறீர்கள், உங்களுடைய அமைப்பு ஜமாத்து எல்லாத்தையும் கலைச்சிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல போய் சேருங்களேன். யாரும் ஒருத்தரும் ஒண்ணும் வரமாட்டார். அப்ப என்ன காரணம்? உண்மையான நோக்கம் எல்லாம் நாங்க சேர்ந்திருக்கணும், பிரச்சனை பண்ணக்கூடாது என்று இருக்குமானால் என்ன செய்திருக்க வேண்டும்? எல்லாரும் ஒன்னா இருந்து ஒரு ஜமாத்தின் கீழே நம்ம வருவோம், எங்களுடைய அமைப்பை நாங்க முதல்ல கலைச்சிட்டு இங்க முன்னாடி வர்றோம் அப்படின்னு வந்திருக்கணும். யாரும் வரமாட்டார்கள். எங்கே ஒன்று இணைவார்கள் என்று சொன்னால், இந்த தௌஹீதினுடைய பிரச்சாரம் வீரியமாக எங்கே கொண்டு போக போகிறதோ அங்க நம்மை எதிர்ப்பதற்குன்னா எல்லாரும் ஒன்னா சேருவார்கள். இன்றைய கூட இங்கு நடக்கக்கூடிய பல இடங்கள் நடக்கக்கூடிய பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது, போகக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களும் இந்த கொள்கையில் உள்ளவர்களை தான் நீங்க பார்க்கலாம். தமிழகத்தில் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம். திருவிடைச்சேரி என்ற ஒரு ஊரில் ஒரு பள்ளியினுடைய முத்தவள்ளியாக இருக்கக்கூடியவர் கொலை செய்யப்பட்டார். இந்த பிரச்சனையில யார் கொலை செய்தார், அதுக்கு பின்னணியா இருந்தவர்கள் யாருன்னா, தௌஹீத் ஜமாத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதவர். துப்பாக்கியால் அவர் சுட்டவருக்கு தௌஹீத் ஜமாத்தின் உறுப்பினரும் கிடையாது, அனுதாபியும் கிடையாது, ஆதரவாளரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பொதுக்கூட்டங்களுக்கு போகக்கூடாது என்று பிரச்சாரம் செய்தவர். அவருடைய குடும்பத்துக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையில் பள்ளியாசல்ல போய் அங்க உள்ள முத்தவள்ளியை சுட்டவுடன் பார்த்து கொண்டே இருந்தார். இந்த தௌஹீத் ஜமாத்தை எப்படியெல்லாம் ஒழிக்கலாம் என்று பார்த்து உடனடியாக சொன்னார்கள், இது டிஎன்டிஜே தான் செஞ்சது, இந்த டிஎன்டிஜே அமைப்புகள் தான் இந்த இதை கொலை செய்தார்கள், எனவே டிஎன்டிஜே தடை செய், டிஎன்டிஜே குண்டர்களை கைது செய் அப்படின்னு சொல்லிட்டு 19 அமைப்பினர்கள் எல்லாமே நிறைய லெட்டர் பேடு கட்சிகளாக இருக்கக்கூடிய நிறைய பேர் எல்லாம் போட்டு ஒரு 19 பேரை போட்டு உடனடியாக எல்லாத்தையும் கைது செய்ய, குண்டர்களை செய்ய, தடை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் வால் போஸ்டர் ஒட்டினாங்க. எல்லாம் என்ன செய்கிறார்கள், இந்த தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கின்றவன வரிசையா வந்தாங்க. இவர்கள் உண்மையிலேயே ஒற்றுமையினுடைய கோஷம், உண்மையிலேயே ஏகத்துவத்திற்காக உண்மைக்காக போராடுகிறார்களா இல்லையாங்கிறத கொஞ்ச நாளிலேயே அவருடைய சாயம் வெளுத்து விடுகிறது. எப்படி வெளுத்துக்கிறது? அடுத்து வருகிற டிசம்பர் 6 போராட்டம். சரி, இத்தனை பேரும் நாங்க சமுதாயத்துக்கு ஒற்றுமைக்கான சொல்ல டிசம்பர் 6 இந்தியாவில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அதுக்கு இடிக்கப்பட்டவர்களை கைது செய்யணும், இடித்த இடத்திலே பள்ளியாசல் கட்டித்தரணுங்கிறது முஸ்லிம்களுடைய எல்லாருடைய கோரிக்கையும். நல்ல கோரிக்கை தானே. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜமாத்தை நீங்க போராடினாங்களா? போராடல. அவன் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இவன் ஒரு இடத்திலையும் அவன் ஒரு இடத்திலையும் இன்னொரு இடத்திலையும் அவரவர்கள் போராட்டம் காட்டி எங்கள்கிட்ட நாங்க தான் வீரியமா செஞ்சோம் அப்படின்னு காட்டுவதற்கு தனித்தனியாக போராட்டத்தை அறிவித்தார்கள். இது ஏன் நான் விளக்குகிறேன் என்று சொன்னால், இவர்கள் உங்களிடத்தில் வெளிப்படையாக ஒற்றுமை என்று பேசிக் கொள்வார்கள். ஆனால் அந்த ஒற்றுமையினுடைய உள்ளர்த்தம் என்னவென்றால் இந்த தௌஹீத் ஜமாத்தை எதிர்ப்பதுதான். நீ உன் கொள்கைக்குள்ள உள்ளவன அத்தனை முறை முதல்ல ஒன்னா கொண்டு வா பார்க்கலாம். அந்த ஒற்றுமையினுடைய அடிப்படையில் எல்லாரும் ஒரு ஜமாத்தின் கீழே நீ வா, நீ அத்தனை பேரும் ஒரு கொள்கையின் கீழே நீ வா. அதற்கு பிறகு இந்த ஜமாத்துக்கு கேட்டால் நியாயம் என்று சொல்லலாம். ஆனால் அவர்களே 10 இருப்பார்கள், 11 இருப்பார்கள், ஷாஃபி என்று இருப்பார்கள், அனபி என்று இருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தொழுகை முறைகளை கடைபிடிப்பார்கள். ஆனால் நம்மகிட்ட நீங்க எல்லாம் பிரச்சனை பண்ணாதீர்கள் என்று சொல்வார்கள். காரணம் என்ன? இந்த கொள்கை போய் வெளியில சொல்லிடாத. இப்ப உதாரணத்துக்கு ஒரு இடத்துல தர்கா வழிபாடு இருக்கிறது என்று சொன்னால் அதை போய் நீ தடுக்காதே. ஒரு மதுஹபினுடைய வெறி ஒரு இடத்தில் இருக்குமானால் மதுஹபை பின்பற்றாதே என்று நீ சொல்லாதே. நீ பாட்டுக்கு உன்னுடைய வேலை சும்மா ஒரு பேருக்கு ஒரு ஜமாத்தையும் ஒரு பேரையும் என்ன செய்து வைத்துக்கொள் என்று அவர்கள் சொல்வதை போன்று இருக்கிறது. உண்மையிலேயே அவர்களுக்கு அக்கறை இருக்குமானால், சரியாக இருக்குமானால் இவர்களுடைய ஜமாத்தினர் எல்லாம் முதலாவதாக என்ன செஞ்சிருக்க, கலைத்திருக்கணும். எதற்காக வேண்டிய புதிய ஒரு இயக்கங்களை கொண்டாடினாங்க. தமிழகத்திலும் இருக்கிறது. ஒரு ரொம்ப அதிசயமாக புதுமையாக உங்களுக்கு இருக்கும். என்ன அவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, எந்த அமைப்பிலையும் இருக்கக்கூடாது, எந்த அமைப்பும் தவறு, அமைப்பு என்ற பெயரில் செயல்படுவது கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தான். அமைப்பு சாரா அமைப்பு. வேறு என்னது? அமைப்பு சாராத அமைப்பான். இவங்க எந்த அமைப்புலையும் சேராம ஒரு தனி அமைப்பு. என்ன ஒரு இவன் தான் யார் இந்த அமைப்புகள்லாம் இருக்கக்கூடாது, எந்த அமைப்புலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு தனி அமைப்பாக போய் பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருப்பதை இன்றும் நீங்கள் பார்க்கலாம்.
அப்போ அவருடைய உண்மையான நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய. வெளிப்படையா பார்க்கும் பொழுது பரவாயில்ல தானே, நம்ம ஊர்லாம் ஒற்றுமையா இருக்கிறது தானே, பிரச்சனை இல்லாம இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு என்ன செய்யலாம் நினைப்பதை போன்றிருக்கும். ஆனால் உண்மையான நோக்கம் என்னவென்றால் இந்த தௌஹீதினுடைய கொள்கையை என்ன செய்யக்கூடாது, வளர விடாமல் தடுப்பதற்கு உள்ள ஒரு வேலை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இது இவர்களுடைய உண்மையான சுயரூபம். இதுல உண்மையிலேயே திருமறை குர்ஆன் இப்படி சொல்லுகிறதா? இந்த மாதிரி போலியைகளாக கொள்கைகள் வெவ்வேறாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் பணிக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மாதிரி ஒற்றுமையை இஸ்லாம் சொல்லவே இல்லை. திருமறை குர்ஆன் ஆரம்ப காலகட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், கானன் நாசு உம்மத்தம் வாஹிதா வ பாஸல்லாஹு நபியீன வ முபஷிரீன வ முந்திரீன் வ அன்ஸல மஅஹுல் கிதாப பில் ஹக்கி லியஹ்கும பைனன் நாஸி ஃபீமா இக்தலஃபு ஃபீஹி. மக்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாக இருந்தார்கள். அங்கே மக்களிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. உடனே அல்லாஹ் என்ன செய்தான், நற்செய்தி சொல்பவர்களாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் இறை தூதர்களை அனுப்பினார். அவர்களோடு அன்ஸல மஅஹுல் கிதாப், அவர்களோடு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஒரு வேதத்தையும் சத்தியத்தை உள்ள வேதத்தையும் அவர்களுக்கு கொடுக்கிறான். எதுக்காகனா யஹ்கும பைனஹும் ஃபீமா இக்தலஃபு ஃபீஹி, அவர்கள் எதிலே கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அதிலே தீர்ப்பு, சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக வேதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்ததாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப ஆரம்பத்தில் மக்களிடத்தில் கருத்து வேறுபாடு வருகின்ற பொழுது இறை தூதர்களை அனுப்பி அல்லாஹ் என்ன செய்யல, எல்லாரும் ஒன்னா ஒரே இதுல இருந்துக்கிறீங்கன்னு சொல்லல. இந்த கருத்து வேறுபாடு உள்ளவர்களில் சரியான கருத்து எது, இறைவனுக்கு விருப்பமான நடைமுறை எது, அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிமுறைகள் எது என்பதை காட்டுவதற்கு தான் தூதர்களை அனுப்பி இந்த வேதம் என்ன சொல்கிறது, இந்த வேதத்தினுடைய சட்டம் என்ன என்பதை பற்றி அந்த மக்களிடத்தில் எடுத்துரைத்து சரியான கொள்கையை புரிய வைத்தார்கள். அதிலே பின்பற்ற செய்தார்கள். இறை தூதர்கள் அத்தனை பேர்களும் ஒரே சொல்லல, தப்பான கொள்கையெல்லாம் விட்டுவிட்டு சரியான கொள்கையில் ஒன்று சேர சொன்னார்கள். நீ என்னெல்லாம் அதந்த கொள்கையில இருந்துக்க, நீ தர்கா கூடும் என்று சொல்கிறாயா, பரவாயில்ல அப்படியே இரு. தர்கா கூடாது என்று சொல்கிறாயா, நீ அப்படியே இருந்துக்க. மதுஹப் கூடும் என்று சொல்கிறாயா, நீ அப்படியே இரு. கூடாது என்று சொல்கிறாயா, நீ அப்படியே இருந்துக்க. எல்லாம் ஒன்னா இருந்துக்கிறோம். எப்படி ஒன்னா இருக்க முடியும்? நான் கூட ஒரு இன்டர்நெட்ல ஒரு செய்தியை பார்த்த ஒரு சகோதரர் சொல்கிறார், குனூத்து சுபுல குனூத்து ஓதுவது கூடுமா கூடாதா? அதுக்கு அழகா சொல்றாரு, குனுவத்து கூட ஓதுவதும் சரியானதே, ஃபஹுவ ஹஸன். குனுவத்து அமுல்லம் யகுனு ஃபஹுவ ஹஸன். ஒருத்தன் குனூத்து ஓத விட்டாலும் அதுவும் நல்லதுதான். எப்படி பதில் அளிக்கிறான்னு பாருங்க. குனூத்து சுபுல குனூத்து ஓதுவதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குன்னா இருக்கு, அது இல்ல. எப்படி ஓதினாலும் அதுவும் நல்லதுதான், ஓதாவிட்டாலும் அதுவும் நல்லதுதான். இப்படி பதில் அளிக்கக்கூடியவர்களை பாருங்க. இப்படி முரண்பட்ட இரண்டு செய்திகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுவார்களா? அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதல் முரண்பாடுகளின் உருவமா? அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுகிறான், இது அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலிருந்து வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அதுல ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள் அல்லாஹ் சொல்றான். இறை வேதம் என்பதற்கு முரண்பாடு இல்லை, இந்த தூதருடைய வழிகாட்டுதலில் முரண்பாடு இல்லை. எனவே தான் இது இறை தூதரினுடைய சட்டங்கள், இறைவனின் சட்டங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனா நம்ம பெரிய அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இதுவும் சரிதான் அதுவும் சரிதான். தர்காவிடம் கையேந்தலாமா, கையேந்தலாம், கையேந்த கூடாதா, கையேந்த கூடாது. இப்படி யாராவது சொல்வார்களா? யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? இந்த மாதிரி முரண்பாடுகள் அனைத்தையும் வைத்துக் கொண்டு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது ஒரு காலத்திலும் இருக்காது. அல்லாஹ் தஆலா அப்படி ஆக்கவும் இல்லை. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், அர்சல்னா இலைஹிம் ருசுலன் குல்லமா ஜாஅஹும் ரசூலும் பிமா லா தஹவா அன்ஃபுசுஹும் ஃபரீகன் கஸபு ஃபரீகன் யக்துலூன். தூதர்களை அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு அனுப்பிய போது அந்த தூதர் என்னத்தை கொண்டு வந்தார்னா அவங்களுடைய மனதுக்கு விரும்பாததை கொண்டு வந்தார். அவன் ஷிர்க்ல விரும்ப. நம்ம இப்போ போய் தர்கா வழிபாடு உள்ளவர்கள் தர்காவில் நீங்க கொண்டாடாதீர்கள், உருசு கொண்டாடாத, கையேந்தாத, அல்லாட்ட மட்டும் கேளுன்னு சொன்னா மனசு ஒரு மாதிரியா தான் இருக்கும் அவங்களுக்கு. இறை தூதர்கள் அப்படித்தான் போய் சொன்னார்கள். அவர்களுக்கு விரும்பாத ஒன்றை சொல்லும் போது ஒரு சிலர்கள் அந்த தூதர்களை பொய்யர்கள் என்று சொன்னார்கள். நீ பொய் சொல்ற, நீ குழப்பவாதி, பிரச்சனை பண்ணக்கூடியவன், இப்படின்னு என்ன செய்தார்கள்? ஒரு கூட்டத்தினர் இப்படி செஞ்சான். இன்னொரு கூட்டத்தினர்கள் ஃபரீகன் யக்துலூன்,
இறை தூதர்களே கொலையே செய்தார்கள். இவர்கள் சொன்னதற்காக அவர்கள் கொடுத்த பரிசு என்ன? அந்த தூதர்களுக்கு கொலை. அவருடைய உயிரையே எடுத்திருக்கிறார்கள். ஏராளமான இறை தூதர்களை அன்றைய காலத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக? இந்த சத்தியத்தை சொன்னதற்காக. நீ சொன்ன மாதிரி நீ இருந்துக்க, நான் சொன்ன மாதிரி நான் இருந்துக்கிறேன் இப்படின்னு சொன்னா அந்த மக்கள் கொலை செய்திருப்பார்களா? அவனுக்கு பிடிக்காததை சொன்னோம்னா இப்படியான எதிர்ப்புகள் வரும். ஒரு சிலர்கள் திட்டுவான், ஒரு தடவை ஏசுவான், ஒரு சிலர்கள் நம்முடைய இதற்கு எதிராக நடப்பார்கள், ஒரு சிலர் தன்னுடைய உயிரை எடுப்பதற்கு கூட முன் வருவார்கள். இறை தூதர்களை அப்படித்தான் செய்தார்கள் என்று திருமறை குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்ப என்ன சொல்லுகிறார்? பிரச்சனை வேண்டாம். பிரச்சனை எதற்கு ஏற்படுத்த வேண்டும்? முஸ்லிம்களுக்கு இடத்திலே நம்ம மக்களுக்கு மத்தியிலே சண்டை வேண்டாம். சண்டை வேண்டாம் என்றுதான் சண்டை போடாது. ஜாதிலுகும் பில்லத்தி ஹி அஹ்சன், அழகான முறையில் விவாதி. இது சொல்லுங்க, நல்ல முறை. அடிச்சுக்கிறாத, வெட்டிக்கிறாத. உன் கருத்து என்ன? எடுத்த ஆதாரத்தை காட்டு. அவனுடைய கருத்து என்ன? அவர் ஆதாரத்தை காட்டட்டும். மக்கள் எது சரியா அதை பின்பற்றட்டும். இது நியாயமானது. என்ன சொல்ல? சண்டை போடாது என்று சொல்லி எதையுமே நீ சொல்லாது. எந்த பிரச்சனையும் உருவாக்கி விடாது. இப்போ முதல்ல பிரச்சனையை உருவாக்க இறை தூதர்கள் தான். அவங்க தான் போய் எந்த அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கினார்கள்னா, அவங்களுடைய உள்ளத்துல கோபத்தை எந்த அளவுக்கு கடுமையாக ஏற்படுத்தினார்கள், இறை தூதர்களை கொலை செய்யும் அளவிற்கு அவருடைய கோப கலன்களை என்ன செஞ்ச தூண்டிவிட்டு இருக்கிறார்கள். போய் பேசி அமைதிப்படுத்துற மாதிரி இல்ல, கொள்கையில அவர்கள் சமரசம் செய்யவில்லை. மற்ற விஷயத்தில் செஞ்சிருக்கிறாங்க. கொள்கை விஷயத்திலே ஓரிரை கொள்கையில் அவர்கள் சமரசம் செய்யாமல் இதுதான் கண்டிப்பா இருக்குன்னு, இப்படித்தான் நீ நடக்க வேண்டும், இதுதான் சரியான வழின்னு சொன்னனால அவன் கடும் கோபப்பட்டு அந்த இறை தூதர்களை கொலை செய்திருக்கிறான். அவ இஸ்லாத்தினுடைய வழிமுறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறைகள் உண்மையை உரத்து சொல்ல வேண்டும். அதுல எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதற்காக பயப்படக்கூடாது. போலியான ஒற்றுமைகளை இஸ்லாம் சொல்லவில்லை. எப்படி ஒற்றுமை இருக்கணும்னா, ஓரிரை கொள்கையிலே இணைந்து அதோடு நீ என்ன செய்யணும்? ஒற்றுமை இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை வரும் போகும் என்றெல்லாம் சொன்ன அந்த வழிமுறைகள் யாருடைய வழிமுறைன்னா, ஃபிரௌனுடைய வழிமுறை தான். அவன் தான் இதை ஆரம்பிச்சான். அவன் சொல்லுகிறான், மூசா நபி ஹாரூன் நபியும் இந்த ஓரிரை கொள்கையை போய் மக்களிடத்தில் சொல்லும்போது என்ன சொன்னா? இன் ஹாதானி ல சாஹிரானி, இந்த ரெண்டு பேரும் ஒரு சூனியக்காரர்கள். இரிதானி யுஹ்ரிஜாக்கும் மின் அர்லிக்குமா, உங்கள் இருவர்கள் உங்களுடைய ஊர்களை விட்டும் வெளியேற்க அவர் நாடுகிறார். வயதுஹபா பி தரீகத்திக்குமுல் முஸ்லா, சுருப்பரான உங்க வழியை விட்டும் மாற்றுவதற்கு எண்ணுகிறார். யாரு? மூசா நபி ஓரிரை கொள்கையை அந்த மக்களிடத்தில் சொன்னபோது ஃபிரௌன் மக்களை எப்படி இது பண்றான்? உங்களுடைய நல்ல வழி இருக்குது, அதுல இருந்து பிரிக்கிறான், உங்களை குழப்பத்தை ஏற்படுத்துகிறான், உங்களுடைய ஊரை விட்டு தனியா பிரிக்க பார்க்கிறான். நீங்க உங்க ஊரை விட்டுட்டு ஓடணும். யுஹ்ரிஜுக்கும் மின் அர்லிக்கும் பிசிஹ்ரிஹிமா, உங்க அவர்கள் இருவர்களுடைய அந்த வசீகர தன்மையை வைத்து, சிஹரை வைத்து உங்களை ஊரை விட்டு பிரிச்சு பார்க்கிறான், வெளியே கொண்டு போக பார்க்கிறான். யாரு? ஃபிரௌன் சொல்லுகிறான், நபி மூசா நபியையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் குழப்பவாதி என்றும், குடும்பத்தை பிரிக்க வந்தவர்கள் என்றும், ஊரை பிரித்து காட்டக்கூடியவர்கள் என்றும், நல்ல முன்னோர்களுடைய வழிகளை எல்லாம் கெடுக்க வந்தவர்கள் என்றும் ஃபிரௌன் பேசுகிறார். இதை விட நம்ம வேற என்ன சொல்லுகிறோம்? ஃபிரௌனுடைய இந்த வாதத்திற்கும் நம்முடைய வாதத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவன் தான் சொன்ன இந்த மாதிரி பிரித்து காட்டக்கூடிய வழிமுறைகள் மூசாவுடைய வழிமுறைகள், அதே மாதிரி ஹாரூனுடைய வழிமுறை. நீங்க போயிடாதீங்க, நம்ம எல்லாரும் ஒன்றாக ஒற்றுமையாக என் தலைமையின் கீழே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லித்தான் மக்களை கெடுத்தார். இதே மாதிரி தான் நம்மளும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒற்றுமையா அவன் இருந்திருந்தால் ஏகத்துவ கொள்கை அந்த மக்களுக்கு மத்தியில் பனி இஸ்ராயலுக்கு போயிருக்குமா? கிபித்தியா மக்களிடத்திலே ஓரிரை கொள்கை போய் சேர்ந்திருக்குமா? நாம எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். மூசா நபியே, நீங்க அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க நினைக்கிறீங்களா? நீங்க ஓரமா போய் நின்று வணங்கிக்கிறீங்க, நாங்க எல்லாருமே சேர்ந்து ஃபிரௌனை நாங்க வணங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு போயிட்டே இருந்தார்களே. ஆனால் ஓரிரை கொள்கை எங்கே போய் இருந்திருக்கும்? இப்ப ஒற்றுமை என்று இந்த போலி ஒற்றுமையை வந்தா இது ஏகத்துவ கொள்கைக்கு வேட்டு வைக்கிற மாதிரி தான், ஏகத்துவ கொள்கையை இல்லாமல் ஆக்குவதுதான். ஆனா மூசா நபி என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அவர் செய்த பிரார்த்தனை என்ன தெரியுமா? ஃபஃப்ருக் பைனனா வ பைனல் கௌமில் ஃபாசிகீன், யா அல்லாஹ் எங்களுக்கும் இந்த பாவிகளுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்து. மூசா நபி கேட்ட இது திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. எங்களுக்கும் இந்த பாவிகளுக்கு மத்தியில் பிரிச்சு காட்டு.
தௌஹீதுவாதி யாருன்னு தனியா காட்டு, தௌஹீது கொள்கையில் உள்ளவனை பிரித்து தனிப்படுத்து, அந்த மாதிரி வேலை இறைவா நீ செய் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனிடத்தில் கேட்டதாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. நம்ம சொல்லுகிறோம் பிரிக்க கூடாது, போகக்கூடாது. அப்ப முதல்ல தப்பு செஞ்சது மூசா நபி தான். அவருக்கு தான் முதல்ல போய் நம்ம தாவா பண்ணி செய்யணும். மூசா நபி அவர் செய்த அந்த அக்கிரமத்துக்கு எதிராக பெரிய பாவமான காரியத்தை செஞ்சிருக்கிறாரே, ரெண்டு பேரையும் பிரித்திருக்கிறாரே, பிரிக்குமாறு அல்லாஹ்விடத்திலையும் கேட்டிருக்கிறாரே, அதையும் கூட அல்லாஹ் சொல்லிருக்கிறானே. அப்போ அங்கே சத்திய கொள்கை எது என்பதை தனியா பிரித்து காட்டணும். அதனால தௌஹீதுனாலே தனித்துவம் உள்ளது, அதை தனித்து காட்டும். அது இணை வைப்பவன், சிறுக்கில இருக்கக்கூடியவன், மதுஹபவாதிகளா இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் தனி. அல்லாஹ் ஒருமுனை மட்டும் வணங்கி திருமறை குர்ஆனின்படி நபி வழியின் அடிப்படையில் நடக்கக்கூடியவன் தனி என்பதை பிரித்து தான் காட்டும். அதான் ஏகத்துவம், தௌஹீத். மூசா நபி அவர்கள் அப்படித்தான் கேட்டதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எப்படி நீங்கள் சேர்ந்திருக்கணும், எதிலே நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். அவர்கள் சொல்வார்கள், அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினர்கள் பேசக்கூடிய குர்ஆனுடைய வசனம், இந்த வசனத்தை வைத்துத்தான் என்ன செய்வார்கள், பல போஸ்டர்கள் அடித்திருப்பார்கள், மாநாடுகள் நடத்தியிருக்கிறார்கள். அதுல கூட அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. அன் அகீமுத்தீன், நீங்கள் மார்க்கத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், நிலை நிறுத்துங்கள். அதையும் வலா ததஃபர்ரகு ஃபீஹி, அதிலே நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், பிரிந்து விடாதீர்கள். இதுதான் சொல்லுவாங்க. மார்க்கத்தை நிலைநிறுத்துங்க, பிரிஞ்சு போயிடாதீங்க. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், மார்க்கத்தை நிலைநிறுத்து, அதிலே பிரிந்து போய்விடாதே. மார்க்கத்தை நிலைநிறுத்துகின்ற இந்த விஷயத்தில், தௌஹீதை நிலைநிறுத்துகின்ற இந்த விஷயத்தில் நீ என்ன செஞ்சிடாதே, பிரிந்து போய்விடாதே. அல்லாஹ் குர்ஆனில் அவங்களுக்கு எதிராக சொல்றான், தௌஹீதை நிலைநிறுத்துற விஷயத்துல நீ ஒருத்தர் பிரிஞ்சுட்டு போவாத, எல்லாம் ஒன்றாக நின்று இந்த தௌஹீது கொள்கையை மக்கள் மன்றத்தில் எடுத்து வை. இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். தௌஹீதை நிலைநிறுத்துவதில் நீ பிரிஞ்சு போவாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனா நம்ம தௌஹீதை பிரித்து வைப்பதற்கு, ஷிர்க்குக்கு ஆதரவு அளிப்பதற்கு இந்த குர்ஆனுடைய வசனத்தை நம்ம காட்டுகிறோம். தீனை நிலைநிறுத்துகிறல, குர்ஆன் ஹதீஸின்படி நடக்கக்கூடிய விஷயத்துல எல்லாம் ஒன்னாவா. ஓரிரை கொள்கையை பேசக்கூடிய விஷயத்தில் தௌஹீதாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஒன்றிணைந்து போங்க, தனியா நீங்கள் பிரிந்து போய்விடாதீர்கள். குர்ஆன்ல கூட இன்னொரு வசனத்தை, ஒரு காலத்துல சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்து வைத்த வசனங்கள், ஃபஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. இந்த வசனத்திற்கு அர்த்தம் செய்வார்கள், ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து போவாதீர்கள். இது சுன்னத்துல் ஜமாத்துல சொன்ன இந்த வசனங்கள் இப்பொழுது என்ன ஆரம்பிச்சுன்னா, தௌஹீது என்ற போர்வையில் இருப்பவர்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இங்க எங்க இருக்கு ஒற்றுமை என்னும் கயிற்றை அல்லாஹ் தஆலா எங்கே சொல்லுகிறான்? ஹபுலுல்லா, அல்லாஹ்வுடைய கயிறை பிடித்துக் கொள்ளுங்கள் இருக்காங்க. ஹபுலுண்டா கயிறுன்னு அர்த்தம், அல்லாஹ்ண்டா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் அனைவர்களும் சேர்ந்தார் போல் பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, மக்கள் அத்தனை பேருமே சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பிடித்துக்க. அல்லாஹ்வுடைய கயிறு எது? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார், ஹபுலுல்லாஹி ஹுவல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய கயிறு என்பது அதுதான் குர்ஆன் சொன்னாங்க. இந்த குர்ஆனை எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிக்க, குர்ஆனை விட்டு விலகி போயிராதே, அதுல பிரிந்து போகாதே என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இவர்கள் என்ன பிரச்சாரம் பண்ணுகிறார்கள்? ஒற்றுமை என்னும் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எங்க அந்த குர்ஆன் வசனம் இருக்கு? ஒரு காலத்தில் சுன்னத்துல் ஜமாத்தினர்கள் அறியாமலோ அல்லது தெரிந்தோ அவர்கள் இந்த வசனத்துக்கு ஒற்றுமை என்னும் கயிறு என்று அர்த்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அதையே இன்னும் தௌஹீத்வாதிகள் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் ஒற்றுமையோடு இருங்க, ஒற்றுமையோடு இருங்க. எப்படி ஒற்றுமை ஏற்படணும்? வா, எல்லாரும் குர்ஆனில் சொன்ன அடிப்படையில் ஒன்றுபடுவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் ஒன்றுபடுவோம், அந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்கின்ற விஷயத்தில் ஒன்றுபடுவோம். அப்படி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் என்ன செய்ய, நீங்க உன்னுடைய மார்க்கம் உனக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு, லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று சொல்வதை போன்று நீ எப்படி இருக்க அப்படி இருந்துக்க, நான் எப்படி இருக்கணும் அப்படி இருந்து கொள்கிறேன். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒற்றுமையா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலங்களில் இந்த மாதிரி ஒற்றுமையை வலியுறுத்தினார்களா? முதலாவதாக ஒற்றுமைக்கு வேட்டு வைத்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான். இவங்க கருத்துப்படி பார்த்தா முதலாவதாக ஓரிரை கொள்கையை சொன்னதினால் அங்க குடும்பங்களுக்குள்ள சண்டை வரவில்லை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை ஏற்படவில்லை, அங்கே கணவன் மனைவிக்கும் மத்தியிலே பிரிவினை ஏற்படவில்லை, மகனுக்கும் மகளுக்கும் மத்தியிலே பிரிவினை ஏற்படவில்லை.
அங்க சொந்த ஊரை விட்டு ஓட்டம் பிடித்து குடும்பம் சொத்து வத்துக்கள் அத்தனையும் விட்டு மதீனாவுக்கு போகவில்லை. இதெல்லாம் ஒற்றுமை என்று இருக்குமானால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்கே இருந்திருக்க வேண்டும்? மக்காவிலே இருந்திருக்கணும். அல்லது அவர்கள் மட்டும் போயிருந்தால் கூட மற்ற தோழர்களை எல்லாம் இங்கே இருக்க சொல்லணும். தௌஹீதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த நாடா இருக்கட்டும், சொந்த பிள்ளையா இருக்கட்டும், எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு சொன்னாங்க. இதுக்கு ஹிஜ்ரத் என்ற ஒரு அடிப்படையை நீங்கள் விளங்கினீர்களே, ஆனால் தௌஹீதுக்காக எந்த அளவிற்கு ஒரு மூமின் தன்னுடைய தியாகத்தை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் விளங்கலாம். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போன ஹிஜ்ரத் செய்து போனவர்கள் நீங்கள் கூட சொல்லலாம், நாங்கள் தான் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறோம். எங்க இருக்கக்கூடியவர்கள், கொழும்புல இருக்கக்கூடியவர்கள் சிலாபத்தில் வந்து கூட தங்கி இருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய புத்தளத்துல போய் கூட இருந்திருக்கலாம். நாங்கள் தானே ஊரை விட்டு வந்திருக்கிறோம். ஒரு சிலர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் இங்க இருக்கதான் செய்யறாங்க, இங்க உள்ளவங்க இந்தியாவிலையும் போய் இருக்கத்தான் செய்யறாங்க. நாங்களும் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறோம், நாங்கள் கூட ஹிஜ்ரத்தினுடைய நன்மை கிடைக்கும் சொல்ல முடியுமாண்டா? ஹிஜ்ரத்தினுடைய நன்மை அவங்களுக்கு தான் கிடைக்காது. ஹிஜ்ரத் என்று சொன்னால் எதற்காக வேணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலை நிறுத்துவதற்காக. இந்த ஊர்ல என்னால குர்ஆன் ஹதீஸின் படி நடக்க முடியல, இன்னொரு ஊர்ல எனக்கு ஆதரவு கிடைக்கின்று ஊர் உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போகணும். இது முதல் நிபந்தனை. இதுக்காக வேண்டி பரவல யாரும் போகல, எல்லாம் வியாபாரம் தொழில், இதுக்காக வேண்டிதான் ஒரு ஊர் விட்டு பல ஊர்கள்ல இருக்கிறாங்க. அப்படியே போனாலும் ஒரு ஊர்ல இங்கே சில இடங்கள்ல தௌஹீதுக்காக வேண்டி அடிக்கப்பட்டவர் உதைக்கப்பட்டவர் இருக்கிறாங்க, வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. போனால் திரும்பவும் என்ன செய்யக்கூடாது? சொந்த ஊருக்கு வந்து அங்கேயே நிரந்தரமாக தங்கக்கூடாது. இது இரண்டாவது நிபந்தனை. ஹிஜ்ரத்தினுடைய அடிப்படை இருக்கணும்னா, ஒன்னும் அல்லாஹ்வுக்காக அவன் தூதருக்காக சொந்த நாட்டை விட்டு போயிருக்கணும். போனவர் திரும்பவும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வரக்கூடாது. இப்படி வராமல் யார் இருக்கிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பாருங்கள், ஹஜ் செய்ய மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போனவர்கள் ஹஜ் செய்ய வருகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, சலாசும் பாத சத்ரி, சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. ஹஜ் செய்ததற்கு பிறகு 3 நாட்கள் இந்த உள்ளூர்காரர்களா இருக்கக்கூடியவங்க, மக்காவில இருந்து வந்தவங்க ஊரில் தங்கிக் கொள்ளலாம். சொந்த நாடு மக்கா, உலகத்திலேயே சிறந்த ஒரு இறை இல்லம் இருக்கக்கூடியது மக்கா. அந்த மக்காவை அல்லாஹ்வுக்காக வெறுத்து மதீனாவுக்கு வந்தவர்கள் ஹஜ் செய்துவிட்டு 3 நாட்களுக்கு மேல் அங்கே இருக்கக்கூடாது. 3 நாளானா உடனே புறப்பட்டு மதீனாவுக்கு வந்துடும். உனக்கு சொந்த ஊர் இல்ல, நீ அல்லாஹ்வுக்காக இந்த ஊரை விட்டு நீ வெறுத்து விட்டு வந்து விட்டாய், நீ உன் சொந்த நாடாக திரும்பவும் எடுக்கக்கூடாது, வந்துரு நீ மதீனாவுக்கு. 3 நாள் தான் உனக்கு அனுமதி இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்ய சொன்னாங்க. அதனால சாத் பின் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்ட உடல்நிலை பாதிக்கப்பட்டு அங்கேயே இறந்து போய்விடுகிறார்கள் மக்காவில். அப்ப சொன்னாங்க, வலாக்கின்னல் பாயிஸ சாத் பின் ஹவுலா, ரொம்ப துன்பத்திற்குரியவராக கவலைக்குரியவராக சாத் பின் ஹவுலா அவர்கள் ஆகிவிட்டார்களே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி புகாரியில் பார்க்கிறோம். இப்ப இது எதை காட்டுகிறது என்று சொன்னா, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய நாட்டை வெறுத்து விட்டு வந்தாங்க, திரும்ப போகல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மதீனாக்கு தான் சொந்த ஊர், அவங்களுக்கு பிறந்த ஊர் வேண்டுமானால் மக்காவா இருக்கலாம். எங்க அவர்கள் கசர் தொழுகை செய்தார், தொழுகையை 2ஆக எங்க சுருக்கி தொழுதாங்க? மக்காவில் வரும்போது தொழுவாங்க, மதீனாவில் முழுமையாக தொழுவார்கள். ஏன்? பிறந்த ஒரு மக்காவாக இருந்தாலும் இந்த மக்கள் அல்லாஹ்வுக்காக அவனுடைய தூதரின் அடிப்படையில் நடக்கக்கூடிய செயல்களுக்கு அங்கீகாரம் தராத காரணத்தினால் வெறுத்து வந்து விட்டதனால இனிமே எனக்கு இந்த சொந்த ஊர் மக்கா கிடையாது, மதீனா தான் எனக்கு சொந்த ஊர். எப்படி வெறுக்க சொல்கிறது பாருங்கள். தௌஹீது என்று வந்து விட்டால் இவ்வளவு அளவுக்கு நீ விட்டு போகணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஊடு வாசல் எல்லாத்துக்கும் சிறுக்கு பிதஅத்தை ஆதரிப்பதற்காக வேண்டி அவன் செய்ததெல்லாம் கண்டுக்கிறான்னு நம்ம சொல்றோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு மக்களை எல்லாம் கொண்டு போய் திரும்ப சொந்த நாடாக சொந்த ஊராக போய் நீ இருக்கக்கூடாது என்று பிரித்து காட்டியவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். கொள்கைக்காக அப்படி போனால்தான் இந்த தௌஹீத் எப்போதும் நிலைத்து நிற்க முடியும். அதனால தான் நிலைத்து நிற்கிறது. இன்று இலங்கை வரையிலேயும் இந்த தௌஹீத் பரவி இருக்கிறது. நீ போன போக்கு, நீ எப்படி வேணாலும் நடந்துக்க, நீ எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்து இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தௌஹீத் எங்கேயுமே பரவி இருக்காது. இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படும், ஒற்றுமைகள் குலையும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குலைத்திருக்கிறார். எதுக்காக வேண்டி? சொந்தத்துக்காக, பணத்துக்காக, சுய லாபத்திற்காக, தன்னுடைய இயக்கத்திற்காக வேண்டி ஒருத்தன் பிரித்தானையால் அதை கண்டிக்கலாம்.
தௌஹீதுக்காக வேண்டி, இந்த ஓரிரை கொள்கைக்காக வேண்டி ஒருவன் பிரித்திருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக அதை வரவேற்க வேண்டும். அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்று இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதே போன்று இன்னொரு செய்தியை நீங்கள் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அவர்கள் சொல்வதை போன்று வ அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபியூஹு வலா தத்தபியூ சுபுல ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி. இதுதான் என்னுடைய நேரான வழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதுதான் என்னுடைய நேரான வழி, இந்த நேரான வழியை நீங்க பின்பற்றுங்க. ரசூலுல்லாஹ் காட்டிய அந்த வழியை மட்டும்தான் பின்பற்றணும். பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். வலா தத்தபியூ சுபுல, பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இதுவும் சரிதான், அதுவும் சரிதான், அதையும் பின்பற்றலாம், இதையும் பின்பற்றலாம், இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம் என்று நீங்கள் வந்துவிட்டால் அதற்கு அல்லாஹ் தீர்வு சொல்லுகிறான். என்ன நிலைமைனா தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அந்த அல்லாஹ்வினுடைய வழியை விட்டு உங்களை என்ன செய்யும், பிரித்து சென்று விடும். நீ எல்லாமே சரி எம்மதமும் சம்மதங்கிற மாதிரி நீ போனால் அல்லாஹ் சொன்ன தௌஹீதில நீ இருக்க மாட்ட, ஓரிரை கொள்கையில் நீ இருக்க மாட்ட. நீனும் தர்காவுக்கு முத்தவள்ளியாக நீ போயிடலாம், தர்காவுல பாத்தியா ஓதுவனாக நீ போயிடலாம், கந்துரிகளுக்கு கொண்டாடக்கூடியவனாக நீ மாறிடலாம். அல்லாஹ் காட்டிய தௌஹீதில நீ இருக்க மாட்டாய். அல்லாஹ் சொல்லுகிறார். பல வழியை பின்பற்றுபவர்களுடைய நிலைமையை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்களேயானால், எவர் உறுதியாக கடைசி வரையிலும் தௌஹீதில இருப்பேன், எதற்கும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறானோ அவன் தௌஹீதில கடைசி வரையிலும் இருப்பான். இதுவும் சரிதான், அதுவும் சரிதான் என்று நீங்கள் பார்த்தீர்களேயானால் அவனிடத்தில் அனைத்து பித்அத்துகளும் சிறுக்குகளும் எல்லாம் வந்துடும். அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி இறை தூதர் காட்டிய ஒரு வழியை மட்டும் நீ பின்பற்று, பல வழிகளை நீ பின்பற்றி நீ நடந்தாய் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வழியை விட்டு நீ தவறி ஷைத்தானுடைய வழிக்கு நீ போய்விடுவாய். இது திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஒற்றுமை ஒற்றுமை என்ற பெயர்களில் நீங்கள் பலருடைய கொள்கைகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்களேயானால் அல்லாஹ்வுடைய வழியை விட்டு நீங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைக்கு வந்துவிடும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக திருமறை குர்ஆனுடைய ஏராளமான வசனங்களுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடியது இந்த தத்துவம். யார் எப்படி வேணாலும் நடந்துக்க, ஒற்றுமையா நாம் இருந்துக்கிறோம், எதுவும் பேசக்கூடாது என்று சொன்னால் குர்ஆனுடைய பல வசனங்களை நிராகரிக்க வேண்டிய நிலை அல்லது அதை பின்பற்ற முடியாத ஒரு நிலைமை. குர்ஆன் சொல்லுது, அல் முஃமினூன வல் முஃமினாத் பாலுஹும் அவுலியா பால் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்பை அல்லாஹ் சொல்கிறான், ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள், நல்லதை ஏவுவார்கள், தீயதை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவனாக நீ இருந்தால் என்ன செய்யணும், மக்களிடத்தில் எந்த தீமையான செயல்கள் கண்டாலும் உடனே கண்டிக்கணும். அந்த தீமையான செயல்களுக்கு எதிராக நீ என்னது குரல் கொடுக்கணும். நல்ல விஷயங்களை எல்லாம் அந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். இது மூமினுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்கிறார். இதை என்ன செய்யறது? ஒற்றுமை என்ற கோஷத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு வீட்டில் பாத்தியா ஓதுகிறார்கள் என்று சொன்னால் மூமினாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி போய் பார்த்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறதா? அந்த பெண்ணிடத்திலே சொல்ல வேண்டாமா? அந்த குடும்பத்தினரிடத்திலே சொல்ல வேண்டாமா? இது மார்க்கத்துக்கு முரணான ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத ஒன்று, இந்த மாதிரி நடைமுறை இஸ்லாத்தில் இல்லை என்று அவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகளை நாம் சுட்டிக்காட்ட வேண்டாமா? இந்த குர்ஆனுடைய வசனத்தை என்ன செய்யணும், ஓரமாக எடுத்து வைத்து விட வேண்டியதுதான். ஏன்னா எல்லாரும் ஒற்றுமையாக எந்த பிரச்சனையும் நாம் பேசக்கூடாது அப்படின்னு வைக்கும் பொழுது மூமின்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் அப்படியே வளர்ந்து 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 ஒட்டுமொத்தமாக சிறுக்கும் பித்அத்துகளும் இந்த சமுதாயத்தில் புரையோடி போய்விடும். அடுத்ததா இன்னொன்னையும் அல்லாஹ் வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். ஒரு கூட்டம் இதற்கு இருந்துகிட்டே இருக்கணும்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உங்களில் இருந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைங்க, நல்ல விஷயங்களின் பக்கம் அவர்கள் அழைக்கணும், கைரின் பக்கம் அழைப்பவர்களாக, நல்லதை ஏவுபவர்களாக, தீயதை தடுப்பவர்களாக ஒரு கூட்டத்தினர்களை அல்லாஹ் தஆலா இருக்க செய்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தினர்கள் இந்த சமுதாயத்திலேயே தீமையான காரியங்களை எல்லாம் தடுக்க வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது என்ன வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டாலும் நடந்து கொள்ளலாம் என்று சொன்னால் எப்படி இதை தடுப்பது? இப்ப அல்லாஹ் தஆலாவுடைய இந்த வசனத்தை ஓரமாக தூக்கி வைத்துவிட்டு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றுக்காக வேண்டி தீமைகளை தடுக்காமல் இருக்க முடியுமா? இப்படி இருக்குமானால் இதற்கு 20 வருடங்களுக்கு முன்னால் நடந்த அநியாயங்கள், அக்கிரமங்களை கொஞ்சம் நீங்கள் எண்ணி பாருங்கள்.
எவ்வளவு கொடுமைகள், இஸ்லாத்தின் பெயரினால் எவ்வளவு விதமான மோசமான காரியங்கள் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் வந்திருக்கிறது. தர்காக்கு போகாதவர்கள் யாராவது உண்டு இருக்கிறதா? யாருமே ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் இருந்தார்கள். யாரும் கண்டுக்கிறல, யாரும் எதிர்த்து பேசவில்லை. அதன் காரணத்தில் ஒவ்வொரு ஊர்களிலேயும் தர்காக்கள் உருவானது, கந்திரிகள் எடுக்கப்பட்டது. அல்லாஹ்விடத்தில் மட்டும் கையேந்த வேண்டியவர்கள் அங்கு அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அவுலியாக்களிடத்திலே கையேந்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதை தடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய நிலைமை நாம் சந்தித்திருக்கிறோம், எவ்வளவு பிரச்சனையை நாம் சந்தித்திருந்திருக்கிறோம், எவ்வளவு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம், எவ்வளவு பொருளாதாரத்தை நாம் இழந்திருக்கிறோம். இதே நிலையை பழைய நிலைக்கு ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் எப்படி சிறுக்கு பிதஅத்தெல்லாம் வரப்போக இருந்ததோ அதே நிலைக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த கோஷத்தை போடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டம் எப்போதும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், கண்டித்துக் கொண்டே இருக்கணும், இதை திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் நம்ம சொல்லுகிறோம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அல்லாஹ்க்கு ஒண்ணுமே தெரியல, இறைவனுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம இந்த தத்துவத்தை வைத்து முஸ்லிம்களை எல்லாம் ஒற்றுமையாக வைத்துக் கொள்ளலாம் என்ற பெயரில் இறைவனுடைய கட்டளைக்கு எதிரான அறிவுரைகளை இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலங்களில் அவர்களுடைய காலத்தில் இருந்த அவர்களிடத்திலே பாடம் பயின்ற நபி தோழர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கொஞ்சம் நீங்கள் எடுத்து பாருங்க, எப்படி எல்லாம் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடுகளுக்கு எப்படி அவர்கள் வாழ்க்கையிலே நடைமுறையில் முழு வடிவத்தை கொடுத்தார்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்களானால் இவங்க சொல்ற மாதிரி ஒற்றுமை என்னெல்லாம் பார்க்கல. ஊர்ல ஒரு நடைமுறை இருக்குமே ஆனால் அதை அப்படியே பின்பற்றுவோம் என்றெல்லாம் சொல்லல. இன்று இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகும் கூட நிறைய என்ன செய்கிறது, தர்காக்களும் வந்திருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம், ஃபலாலா பின் உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய ஒரு தோழர் இறந்து விடுகிறார். இறந்த உடனே அடக்கம் செய்யப்படுகிறது. அடக்கம் செஞ்ச உடனே என்ன செய்யறாங்க, நல்ல மேல கபருக்கு நம்ம எப்படி தர்கா கட்டுவாங்களோ அதே போன்று கட்டப்படுகிறது. உடனே அவர்கள் கட்டளை இடுகிறார்கள். உடனே என்ன செய்கிறார்கள், அது எல்லாமே சமப்படுத்தப்படுகிறது. எல்லாம் நல்ல மேல கட்டி நல்ல உயரமாக கட்டப்படுகிறது. இது ஃபலாலா பின் உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கட்டளை இடுகிறார்கள், இப்படி என்ன செய்யக்கூடாது, உயர்த்தக்கூடாது, சமமானி ஆக்கு அப்படின்னு கட்டளை இட்டவுடன் அது சமமாக்கப்பட்டது. அந்த ஊரினுடைய நடைமுறை என்ன, அந்த ஊரினுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, கபரு நல்லா பெருசா கட்டி வச்சுக்கிறது. எப்படி இப்போ கட்டுகிறார்களோ அதே மாதிரி கட்ட ஆரம்பித்து தர்காக்கள் உருவாக்கப்படுகிறது. இப்படி உருவாக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஃபலாலா பின் உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படித்தான் செஞ்சாங்க, அதனால இந்த மாதிரி நீ என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது என்று ஊர் மக்களுடைய நடைமுறையை உடனடியாக உடைக்கிறாங்க. இது சஹீஹ் முஸ்லிமில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அபுல் ஹய்யாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரிக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னை எந்த பணிக்காக அனுப்பினார்களோ அதே பணிக்கு உன்னை நான் அனுப்புகிறேன். வலா கபரன் முஸ்ரிஃபன் இல்லா சவ்வைதஹு, நீ போய் உயரமாக இருக்கக்கூடிய எந்த கபரையும் உடைக்காமல் விட்டுவிட்டு வந்துறாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல என்னை அனுப்பி கபரு பூரா உயரமா இருக்க அடித்து தரைமட்டமாக்கி சமமாக ஆக்கிட்டு போனாங்க. அதே மாதிரி நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், நீ அதே மாதிரி செய்ய. எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து அபூபக்கர் ஆட்சி காலம் வந்து, உமர் ஆட்சி காலம் வந்து, உஸ்மான் ஆட்சி காலம் முடிந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலம் வரும்போது தர்காக்கள் அங்க வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன நடைமுறை, மக்களுடைய நடைமுறைகள் தர்கா உருவாக்கிட்டே இருந்துச்சு. உடனே அவர் என்ன செய்கிறார், என்னுடைய காலத்துல அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் நான் இருக்கும்போது உடைக்கப்பட்டதை போட்டு நீனும் உடைத்து காட்டுன்னு சொன்னாங்க. இவங்கள மாதிரி ஒற்றுமையா இருக்கணும், சமுதாய மக்கள் எப்படியெல்லாம் நடந்துகிறார்களோ அவர்களுக்கு வளைந்து நெளிந்து நம்ம நடந்து போக வேண்டும் அப்படின்னு இருந்திருப்பார்களே. ஆனால் இன்று ஒவ்வொரு வீட்டிலையும் 7-8 தர்காக்கள் என்ன செஞ்சிடும், குடும்ப சாமிகள் எப்படி இருக்கிறத மாற்று மதத்துல அதே மாதிரி நமக்கு என்ன செய்யும், குடும்ப தர்காக்கள் என்ற பெயரில் வீட்டுக்கு 2 வைத்திருப்போம். ஏன் இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை அன்றைய காலத்திலே தட்டி கேட்ட காரணத்தினால் இன்று நம்மளால் சொல்ல முடிகிறது, இன்று அவர்களிடத்திலே எடுத்து பேச முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் செய்தார்கள் என்று. இல்லை, எல்லாருமே அப்படி அங்கீகரித்து போயிருந்தார்களே ஆனால் இணை வைப்பு கொள்கை இன்னும் ஆழமாக உருண்டி போயிருக்கும். இதை விட ஒன்றை நான் சொல்லுகிறேன், ஆயிஷா நாயி அவர்கள் சொல்கிறார்கள், இதே சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய கால சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த பொழுது அவர்களை பள்ளியாசல் வைக்க தொழு வைக்குமாறு கட்டளை இடுகிறார்கள். மக்கள் வான்கரன் நாஸ், மக்கள் எல்லாம் மறுக்கிறாங்க. அது எப்படி பள்ளியாசலுக்கு உள்ளே கொண்டு போய் வைப்பது? மார்க்கத்தில் நீ இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்தில் எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கு. பள்ளியாசல உள்ள வைக்கலாம், வெளியே வைக்கலாம்,
வீட்டில் கூட தொலை வைக்கலாம். ஜனாசா தொழுகைக்கு எல்லா இடத்துல அனுமதி இருக்கு. மக்கள்லாம் எதிர்க்கிறார்கள். எனவே எதுக்கு பள்ளியாசல்ல வெளியே வைக்க மார்க்க அனுமதிக்கத்தானே செய்யுது, எதுக்கு நம்ம பிரச்சனை பண்ணணும், எதுக்கு இந்த மக்கள் இடத்த குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படின்னு ஆயிஷா நாயி அவர்கள் சரி வெளியே வைங்கன்னு சொல்லல, கோவப்படுகிறார்கள். கோவப்பட்டு சொல்கிறார்கள். அவர்களுடைய ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் என்னன்னா, எதை சொன்னாலும் ஆதாரத்தோடு பேசி பழகியவர்கள். அவருடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஆதாரமாக திருமறை குர்ஆனுடைய வசனத்தை நபி வழியை எடுத்துக்காட்டி தான் சொல்லுவாங்க. சும்மா எடுத்தேன் கவித்தல் என்ற அடிப்படையில வாய்க்கு வந்ததை உளர மாட்டார்கள். அழகா அற்புதமா எடுத்து சொல்லுவாங்க. அப்ப சொல்லுகிறார்கள், மா அஸ்ரா மா நசியன்னாஸ், மக்கள் மறந்துவிட்ட ஒரு விஷயத்தில் ஏன் அவசரம் காட்டுகிறார்கள். மா சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சுஹைல் பின் பைலா இல்லா ஃபில் மஸ்ஜித், சுஹைல் பின் பைலா என்பவருக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பள்ளியாசலில் தானே வைத்து தொலை வைத்திருக்கிறார்கள். எதற்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றை மறந்துவிட்ட ஒண்ணுக்காக ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று அங்கே கண்டித்தார்கள். இந்த செய்தி இருக்கிறனால தான் இந்த பள்ளியாசல் நம்மளால் தொலை வைக்க முடிகிறது. அன்று இதுவும் கூடும் தானே, எதுக்கு மக்களிடத்தில் ஏன் பிரச்சனை பண்ண வேண்டிய, வெளியே வைத்தால் என்ன. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒன்றை அனுமதித்து இருக்கின்ற பொழுது, அவர்கள் அங்கீகரித்து இருக்கின்ற பொழுது அதில் கூடாது என்று இவர்கள் சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது, யார் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது என்பதை அவர்கள் கேட்ட காரணத்தினால்தான் இன்று அந்த சுன்னத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியை இன்று நம்மால் பயன்படுத்த முடிகிறது. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்காத எதிரான விஷயங்களை கூட நம்ம பேசக்கூடாது என்று சொன்னால் அந்த தீமைகளை எப்படி ஒழிப்பது, அந்த தீமைகள் எப்போது ஒழியும். எல்லாரும் ஒற்றுமையாக வந்து விட்டார்கள் என்றால் ஒளிந்து போய்விடுமா? அவனவன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பிதஅத்துகளையும் சிறுக்குகளையும் செய்து கொண்டு போக மாட்டானா? இதே போன்ற இன்னொரு ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னால் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க காலத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. சஹீல் புகாரியில் இடம்பெறுகிறது, தபக்காத் இப்னு சாத் என்ற நூலிலும் இடம்பெறுகிறது. சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அவர்கள், இவர்களுடைய மகன் சயீத், இவர் என்ன செய்றார், ஹஜ்ஜுக்கு போகும்போது பார்க்கிறார், மக்கள் ஒரு மரத்தின் கீழே பள்ளியாசல் கட்டி அங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப மாஹாதல் மஸ்ஜித், இது என்னையா மஸ்ஜித், என்ன புதுசா ஒண்ணு இருக்குது அப்படின்னா, பாயா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் செய்தார்களே தஹ்த ஷஜரா, இந்த மரத்தின் கீழே பையத் செய்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது, அந்த மரம் தான் இந்த மரம், அதனால தான் நாங்க 2 ரக்காத் தொழுதுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தொழுகிறாங்க. உடனே அவரு தன்னுடைய தந்தை முஸய்யப் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட மக்கள் இப்படி எல்லாம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்களே, இது உண்மைதானா, இது இந்த மரம் தானா அப்படின்னு கேட்கும்போது முஸய்யப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க அடுத்த வருடம், இந்த வருடம் முடிந்து விட்டு பலம்மா ஹரஜினா மின் ஆமில் முக்பில் நசீனாஹா, அடுத்த வருடம் தான் நாங்க என்ன செஞ்சோம், அந்த பையத் செய்து அடுத்த வருஷம் போகும் பொழுது அந்த மரம் எதுன்னு எங்களுக்கு தெரியல, மறந்து எங்களுக்கு எந்த மரம் தெரியல, ஏதோ ஒரு நிழலுக்காக வேண்டி ஒரு மரத்துல நாங்க உட்கார்ந்தோம், அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்தோம், அடுத்த வருடம் பார்க்கும்போது அந்த மரம் எதுன்னு எங்களுக்கே தெரியலையே. இவரு முஸய்யப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பையத் செய்தவர்கள் ஒருவர், அவருக்கு தெரியலன்ட்டார். இப்ப சயீத் என்ற அந்த தாபி அவர்கள் இந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள், அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅலமுஹா, இந்த நபி தோழர்களுக்கு அந்த இடம் என்னவென்று தெரியவில்லை, அன்தும் ஆலம், இந்த நீங்கள் ரொம்ப ரொம்ப தெரிந்தவர்கள் தான், இதிலேயே கலந்துகிறாதே, இதிலேயே பார்க்காத உங்களுக்கு தெரிகிறதாம், ஆனால் அங்கே கலந்து கொண்டவர்களுக்கு தெரியவில்லையாம் என்று கிண்டலாக சொன்ன செய்தியை நாம் புகாரியில் நாம் பார்க்கிறோம். இதுக்கு பிறகு இவர் சொன்னாரா, உமருடைய காலத்தில் இப்படியே மக்கள் கூட்டம் கூட்டமாக இது ஒரு பரக்கத்து நிறைந்த மரம், இதுல இறைவனுடைய அருள் இருக்குது, இதுல தொழில நிறைய நன்மை இருக்குன்னு மக்கள் நிறைய போய் அங்க கூட்டம் போன உடனே உமர் அவர்களுக்கு இந்த செய்தி போகிறது. தபக்காத் இப்னு சாத் என்ற நூலில் நாம், தபக்காத்துல் குப்ராங்கிற அந்த நூலிலே இப்னு சாத் அவர்களுடைய நூலில் நாம் பார்க்கிறோம், உடனே அந்த மக்களுக்கு எல்லாம் கடும் எச்சரிக்கை விடுகிறார்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். என்ன விளையாடுறீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்தார்களா, அவர்கள் அடுத்த வருடம் போகின்ற பொழுது அங்கே போய் தொழுதார்களா, அங்க தொழுமாறு கட்டளையிட்டார்களா, இது என்னையா ஒரு புதுமையான ஒரு பிதஅத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கண்டித்து அமரா புத்தியத் கட்டளை போட்டாங்க. அந்த மரத்தை அப்பவே வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. யாருடைய காலம், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு காலத்துல மக்கள் எல்லாம் செய்யறாங்க, அல்லாஹ்வை தானே வணங்குறாங்க, அதுல ஏயா நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற, அவங்க வாட்டி தொழுது போட்டும் இருந்தா இன்றைய காலத்தில் அது பெரிய ஜண்டா கொடிமரமாக ஆகி பெரும்பெரும் தாயத்துகளும் தட்டும் தகடும் அதில் இன்று தொங்கிக் கொண்டு இருந்திருக்கும். உமர் கண்டித்த காரணத்தினால், உமர் அதை வெட்டி எறிந்த காரணத்தினால் அந்த சிறுக்கை போக வைக்க முடிந்தது. மக்கள் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நம்மெல்லாம் எல்லாத்தையும் அங்கீகரித்து வருவோமேயானால், அதை அங்கீகரித்து நாம் செய்து வருவோமேயானால்
நிச்சயமாக அந்த தீமைகளை நம்ம ஒழிக்க முடியுமா? கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒற்றுமை ஒற்றுமை என்ற பெயரில் தௌஹீதினுடைய பணிகளை முடக்குவதற்கு இதை ஒரு காரணமாக வைத்திருக்கிறார்களே தவிர தௌஹீதை வளர்ப்பதற்கு அல்ல. எங்க போய் தௌஹீதை சொல்றது? அவன் இதை சொல்வான், அவன் இதை பின்பற்றி இருப்பான் என்று சொன்னால் யாரிடத்துல போய் நம்ம தௌஹீதை சொல்றது? யாரிடத்தினுடைய தவறுகளை நாம் சுட்டிக்காட்டுவது? எதையுமே என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்லிக்கொள்ள முடியாமல் நம்முடைய தாவா பணி அனைத்தையும் முடக்கி வீட்டில் என்ன செய்ய, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த ஒற்றுமை என்ற கோஷத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் சரி, அவருடைய தோழர்களுடைய காலத்திலும் சரி, யாரும் என்ன செய்ததில்லை, இதை போன்ற தாவா பணியை விட்டுவிட்டு தீமையை பார்த்து மௌனமாக இருந்ததே கிடையாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய காலத்திலே சொல்வார்கள், அவர்கள் நிறைய ஹதீஸ்களை அறிவித்திருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த காலத்திலேயே ஒரு குற்றச்சாட்டு வந்தது, அக்ஸர் அபூ ஹுரைரா என்ன செய்தார், நிறைய அறிவிக்கிறாரு, நிறைய சொல்லுகிறாரு, இஷ்டத்துக்கு அடிச்சு விடுகிறாரு, அவர் ஹதீஸை கேட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னவுடன் அபூ ஹுரைரா அவர்களுக்கு ரோசம் வந்துட்டு நபி மொழிகளை அறிவிக்காம அவர் அமைதியா இருக்கவில்லை. அவர் இந்த நபி மொழிகளை அவர்கள் பார்த்த தவறை அனைத்தையும் சுட்டிக்காட்டுபவராகவும் எடுத்துச் சொல்பவராகவும் இருந்தார். அவர் சொல்லுகிறார், 2 குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது, இந்த வசனம் இல்லை என்று சொன்னால் நான் என்ன செஞ்சிருப்பேன், கண்டிப்பாக எந்த விஷயத்தையும் நான் சொல்லாமல் இருந்திருப்பேன். அந்த வசனம் என்ன? இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பய்யினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பய்யன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன் அப்படின்னு தொடங்கக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுங்க. இந்த வசனம் இல்லைன்னு சொன்னா நான் எந்த ஹதீஸையும் நான் எடுத்து சொல்லியிருக்க மாட்டேன். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், மனிதர்களுக்கு நேர்வழி இதுதான், இப்படித்தான் நடக்கணும் என்பதை தெளிவுபடுத்திய இந்த குர்ஆனுடைய வசனங்களை யார் மறைக்கிறார்களோ, யார் எடுத்து சொல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் சாபம் இருக்கிறது, எவர்களெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களுடைய சாபமும் இருக்கிறது என்று திருமறை குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. யார் மறைத்ததற்கு பிறகு தாபு அஸ்லஹு பய்யனு, அதை தன்னுடைய தவறை திருத்தி மக்களிடத்திலே தெளிவுபடுத்தி இறைவனிடத்திலே தௌபா செய்வார்களே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்ற அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை எல்லாத்தையும் நீ மக்களுக்கு சொல்லணும், மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கா இந்த வேதம், இந்த நபியினுடைய கூற்றுகளும் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு தான். இதை யாராவது மறைச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அவர்களை சபிப்பான், சபிப்பதற்கு தகுதியான மாணவர்கள் எல்லாரும் நம்மை சபிப்பார்கள். அதனால் தான் நீங்க என்னத்தை எல்லாம் சொன்னாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட செய்திகளை நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. இதைத்தான் நம்மளும் செய்கிறோம், இந்த ஜமாத்தும் செய்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு செய்தியையும் ஒளி மறைக்காமல், அதுல பாதியை மறைத்து பாதியை சொல்லக்கூடியவர்களாக இல்லாமல், குர்ஆனில் இப்படி இருந்தால் அதை நேரடியாக சொல்லணும், ஹதீஸில் இப்படி இருந்தால் அதை நேரடியாக சொல்லணும். அப்படி சொல்வதனால் சிலருடைய உள்ளங்கள் பாதிக்கப்படலாம், சில குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படலாம், சில ஊர்களிலே சண்டைகள் ஏற்படலாம், வெட்டுக்குத்துகள் கூட வரலாம். அதற்காக நாம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாம இருந்தா மறுமை நாளையில இறைவனுடைய சாபம், இங்க ஊர்ல உள்ளவன் சாபம்லாம் பெருசு கிடையாது. அல்லாஹ் ஒருத்தனை பார்த்து அல்ல நீ நாசமாக போன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் மறுமையில் வெற்றி அடைய முடியுமா? யார சொல்லுவான்? நமக்கு தெரிகிறது, தர்காக்கு போக கூடாது, பாத்தியா ஓதக்கூடாது, மௌலூது ஓதக்கூடாது, இதெல்லாம் பயங்கரமான இணை வைப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களை பார்த்து சொல்லாமல் இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளுக்கு லானத், நீ நாசமா போகன்னு சொல்லிடுவான். மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்குமா? இதற்கு பயந்துதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த மக்களுடைய எல்லா விமர்சனங்களையும் தாங்கிக் கொண்டு எல்லா ஹதீஸ்களையும் எடுத்து சொன்னாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய ஜமாத் எத்தனையோ உரிய பிரச்சனைகள் இன்று நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம். இந்த பயான்களுக்காக வேண்டி எவ்வளவு இடையூறுகள், எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தினாலும் பரவாயில்லை. நீ திட்டினாலும் சரி, நீ ஏசினாலும் சரி, கேலி பண்ணாலும் சரி, கிண்டல் பண்ணாலும் சரி. இந்த எஸ்எம்எஸ்ல கூட கேலி பண்ணி கிண்டல் பண்ணி இன்று வரும்பொழுது கூட எஸ்எம்எஸ்கள் வந்து கொண்டேதான் இருக்குது. சரி, இப்ப இந்த மாதிரி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாததா? இதுக்கு முன்னால் உள்ள நபிமார்களை கேலி பண்ணாததா, கிண்டல் பண்ணாததா? இதையெல்லாம் செய்யத்தான் செய்வார்கள் என்று பொறுத்து கொண்டு இந்த மக்களிடத்தில் உண்மையான கொள்கைகளை எடுத்துச் சொல்கிறோம் என்றால் மறுமையினுடைய வெற்றிக்காக, இறைவனுடைய லானத் தனக்கு வரக்கூடாது என்பதற்காக. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், ஆழமாக யார்
குர்ஆன் ஹதீஸை சரியான முறையில் ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையாக எடுத்துச் சொல்கிறார்களோ அந்த நேர்மையாளர்களுக்கு பின்னால் நீங்கள் இருங்கள். அந்த நேர்மையாளுடைய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த போலி ஒற்றுமை பேசக்கூடியவர்களுடைய பின்னணியில் அவருடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அது திருமறை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமானது. அவர்கள் எதை சொன்னாலும் எதிர்த்து நீங்கள் கேள்வியை கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை ஒப்பிட்டு நீங்கள் கேளுங்கள். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை காட்டி அவர்களுக்கு கேளுங்கள். மூசா நபி பிரிக்கவில்லையா, ஈசா நபி பிரிக்கவில்லையா, மற்றவர்கள் எல்லாம் இந்த ஒற்றுமையை வலியுறுத்தி இருக்கிறார்களா, பிரச்சனைகள் என்பதின் காரணத்தினால் கொள்கையை சொல்லாமல் போயிருக்கிறார்களா என்பதை எல்லாம் நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இந்த மாதிரி கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய, கொள்கைக்கு எதிராக நடக்கக்கூடியவருடைய உண்மையான சுயரூபத்தையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இவர்கள் ஒற்றுமை என்ற பெயரில் இந்த தௌஹீதை வளர்க்க விடாமல், ஓரிரை கொள்கை மக்களிடத்தில் சேர விடாமல் ஆக்குவதற்குத்தான் இந்த காரியங்களை ஒற்றுமை என்ற வேஷத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உண்மையான நோக்கம் ஒற்றுமை இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களையும் திருமறை குர்ஆன் சொன்ன அடிப்படையில், நபி வழியில் சொன்ன அடிப்படையில் இந்த ஓரிரை கொள்கை எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.